ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ரேணுகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டைக்காய் ஃப்ரை முட்டை சேர்த்து எப்படி டேஸ்டியாக பண்ணலான்றதை பார்க்கலாம். வெண்டைக்காய் வழவழப்பு தன்மை இருக்கிறதுனால சில பேருக்கு பிடிக்காது. இன்றைக்கி நாம் கொஞ்சமும் வழவழப்பு தன்மை இல்லாமல் உதிரியான வெண்டைக்காய் முட்டை மசாலா பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு முட்டை, வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு சோம்பு. இதை நான் 3த்தையும் தட்டி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இனி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். வெண்டைக்காவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டே இருங்க. இப்போது வழவழப்பு தன்மை சுத்தமாக இல்லை. வெண்டைக்காவை இனி எடுத்துடலாம். இப்போது அதே கடாயில் நான் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். தட்டி வச்சிருந்த இஞ்சி பூண்டு சோம்பை சேர்த்துக்கலாம். பச்சை வாடெல்லாம் போயிருச்சு. இனி நாம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது. இனி இதில் ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. இனி இதை நாம் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு சிம்மில் வேக விடலாம். பாருங்கள், அருமையாக வெந்திருக்கு. இதோட இப்போ ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். முட்டையை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் இப்படி தொடர்ந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ எவ்வளோ அருமையாக உதிரி உதிரியாக வெண்டைக்காய் பொரியல் தயாராக இருக்குது. கொஞ்சமும் வழவழப்பு தன்மை இல்லாமல் உதிரியான வெண்டைக்காய் முட்டை மசாலா பொரியல் தயாராயிருச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சூடான சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இதோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.